நம்ம சேனல்ல ஜாயின் பட்டன் குடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே வந்து 2 பேர் வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து நம்மளுக்கு மந்த்லி வந்து நம்மளுக்கு டொனேஷன் குடுத்துருக்காங்க. நோ பேக்ல. அதுல வந்து போன மாசமும் வந்துருந்துச்சு. ஒரு வீடியோல வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதே மாரி இந்த மாசம் வந்து நம்மளுக்கு டொனேட் பண்ணியிருக்காங்க. அவங்க 2 பேத்துக்கு வந்து நான் நன்றி சொல்லிக்க விரும்புறேன். அதே மாரி நெறைய பேர் வந்து பர்சனலா வந்து மெசேஜ் அனுப்பிச்சது வந்து என்ன அப்படின்னா, கூகுள் ஜாயின் பட்டன் வந்து கார்ட் கேட்குது. எங்களுக்கு வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாங்க. அதனால வந்து அவங்க யுபிஐ ஐடி வந்து கேட்டாங்க. இப்ப உங்களுக்கு யுபிஐல எதுவும் டொனேட் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா, இந்த டிஸ்பிளேல தெரியிற யுபிஐ ஐடிக்கு வந்து நீங்க வந்து டொனேட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு டொனேஷன் ஆப்ஷன்ஸ் வந்து என்னென்ன இருக்கு அப்படிங்கறத குடுத்திருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்க குடுக்கணும்னா குடுத்துக்கலாம். தேங்க்யூ. ஹாய், வெல்கம் டு தமிழ் பாட்நாட். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சி ப்ரோக்ராம்ல எழுதின பேலோட வந்து எப்படி நம்ம ஆண்ட்ராய்டில் வந்து ரன் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் வந்து லாஸ்ட் வீடியோ கிடையாது, அதுக்கு முந்தைய வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, டெர்மெக்ஸை யூஸ் பண்ணுறப்ப எப்படி டேட்டா எக்ஸ்பிளிட்ரேஷன் வந்து பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். அதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா, ஜஸ்ட் வந்து ஒரு சிம்பிள் ஹெச்டிடிபி சர்வரை வந்து ரன் பண்ணி விட்டு டேட்டா வந்து எக்ஸ்பிளிட்ரேட் பண்ணோம். ஆனா நீங்க வந்து இதுல வந்து வேற மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஜஸ்ட் ஒரு நெட் கேட்டோ இல்ல வேற ஏதாவது வச்சு ரிவர்ஸ் கனெக்ஷன்லாம் எடுக்கலாம். எடுத்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம ஸ்டேஜ் பேலோட்ஸை வந்து நம்மளோட விக்டம் மிஷினுக்குள்ள வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டு அதுலேருந்து வந்து நம்மளால வந்து கனெக்ஷன் எடுக்க முடியும். அதுவும் இல்லாமல் மற்ற ஏதாவது டாஸ்க்லாம் வந்து பண்ணணும் அப்படின்னா பண்ண முடியும். ஸோ அதுக்கான ஒரு சின்ன டெமோ மட்டும்தான் இது. ஏன்னா நம்ம எல்லாருமே என்ன நினைச்சிருக்கோம் அப்படின்னா, ஆண்ட்ராய்டு வந்து ஏபிகே ஃபைல்ஸ் மட்டும்தான் ரன் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சிருப்போம். ஆனால் அது அப்படி கிடையாது. ஆண்ட்ராய்டும் வந்து உள்ள ரன் ஆகுறது வந்து ஒரு லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். ஸோ அதுலேயும் வந்து சி++ஓட பேலோட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரன் பண்ணலாம். அது எப்படி ரன் பண்ணலாம்னா, நம்ம உள்ள கம்பைலர் வச்சிருந்தோம் அப்படின்னா டேரெக்டாக அதிலே கம்பைல் பண்ணி ரன் பண்ண முடியும். இல்லாட்டி நம்ம வெளியில் ஒரு மிஷினில் வந்து பேலோட்ஸ் வந்து கம்பைல் பண்ணிட்டு அந்த பைனரி ஃபைல்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளால வந்து ரன் பண்ண முடியும். அந்த கான்செப்ட் தான் இங்க பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் ஆண்ட்ராய்டு டிவைசஸில் இருக்கக்கூடிய ப்ராசஸர் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏஆர்எம் ப்ராசஸரு. ஸோ அந்த ப்ராசஸருக்கு வந்து நீங்கள் அந்த ப்ராசஸர் ஆர்கிடெக்சருங்கிறது வந்து டிஃப்ரெண்ட்டு. ஸோ அதில் பேலோட வந்து நம்ம கம்பைல் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் மட்டும் இல்லை, ராஸ்பெரி பைஸு, அதுக்கப்புறம் இந்த சின்ன சின்ன ஐஓடி டிவைசஸில் எல்லாத்துலேயும் வந்து உங்களுக்கு ஏஆர்எம் ப்ராசஸர் தான் போட்டு ரன் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த பேஸில் இருக்கிற ஆர்கிடெக்சர், சிபியூ பேஸ்டில் இருக்கிற டிவைசஸ்க்கு வந்து பேலோட் எழுதுறது அப்படின்னா இந்த மெத்தட் வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்னென்னா ஜஸ்ட் வந்து எப்படி கிராஸ் கம்பைலேஷன் பண்ணுறது அப்படின்னு மட்டும்தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து இது வந்து நம்ம எப்படி எக்ஸ்டெண்ட் டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, என்னோட டெஸ்கில் வச்சு ஓப்பன் பண்ணிக்கிறேன் என்னோட மொபைலை. ஓகே, ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ டெர்மெக்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு டெர்மெக்ஸில் நீங்கள் போயிட்டு என்ன பண்ணுங்கள், LSCPU அப்படின்ற கமாண்ட் இருக்குது. இந்த கமாண்டை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த உள்ள ரன் ஆகிட்டு இருக்கிற சிபி வந்து என்ன ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு காட்டிடும். ஆர்கிடெக்சர் வந்து ஓகே, ஏஆர்ச் அப்படின்னு பார்த்தோன்னே நம்மளுக்கு வந்து என்ன தெரிஞ்சிடும், இது வந்து ஒரு ஆர்ம் ப்ராசஸர் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. சிபியூ மோட்ஸு, உள்ள இருக்கிற கோர்ஸு, இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து எதுக்காக காட்டுறோம் அப்படின்னா, ஏன்னா நீங்கள் வந்து நார்மல் மிஷின் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறதுல வந்து என்னென்னா இன்டெல் ப்ராசஸர் இருக்கும். அதில் வந்து நீங்கள் கம்பைல் பண்ணுற பேலோட வந்து நம்ம இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், என்னன்னா எக்ஸிக்யூஷன் எரர் வந்து வரும். ஸோ அதுக்காக தான் வந்து நான் இந்த இதை காமிச்சேன். இப்போ அதே மாதிரி சேம் காலின் நெக்ஸ்ட்லேயே வந்து நான் உங்களுக்கு காமிச்சிடறேன். LSCPU இதை போட்டோம்னா நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும், இது வந்து இன்டெல் ப்ராசஸர் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஆர்கிடெக்சரும் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு சிம்பிள் ஹலோ ப்ரோக்ராம் வந்து எழுதுவோம். hello.c மேனுவலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். #include stdio.h. அடுத்தது மெயின் ஒன்று ஓப்பன் பண்ணிட்டு
int argc const arg b சரி இதுல பிரிண்ட் பண்ண போறோம். என்ன பிரிண்ட் பண்ண போறோம்னா வணக்கம் நண்பா அப்படின்ட்டு பிரிண்ட் பண்றோம். அடுத்தது பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் ரிட்டர்ன் 0. ஓகே, இதுல வந்து இன்னொரு மிஸ்டேக் வந்து பண்ணிட்டேன். என்னன்னா வந்து கமா கொடுத்து முடிச்சிடணும். பிரிண்ட் கிடையாது, பிரிண்ட் எஃப். அவ்வளோதான், கரெக்டாக தான் எழுதியிருக்கேன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம இப்போ கம்பைல் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கம்பைல் பண்ணி காட்ட போகிறது வந்து நார்மல் ஃபைலை வந்து நான் கம்பைல் பண்ணி காட்ட போகிறேன். அதாவது நம்மளோட இன்டெல் ஆர்கிடெக்சருக்கு ரன் ஆகிற மாதிரி. ஜிசிசி hello.c அவுட்புட் வந்து என்ன சொல்றது, h1. ஓகே, ரிட்டர்னுக்கு வந்து தப்பு, turn. ஓகே, இப்போ வந்து h1 அப்படின்ற பேரோட வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு பைனரி ஃபைலு. அதை நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா வணக்கம் நண்பா அப்படின்னு வரும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த பேரோட வந்து நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோன் வந்து நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ipconfig இதை வந்து நான் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறேன். சர்வர் போர்ட் வந்து 80, IP வந்து 1.8. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த h1 வந்து உங்களுக்கு மொபைல் வந்து ரன் பண்ணி காட்ட போறேன். ஒர்க் ஆகாது அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக wget IP வந்து 192.168.1.8 ஸ்லாஷ். ஓகே, அது மாதிரி http போட்டுக்குவோம். ஓகே, இப்போ h1 பைனரி வந்து நம்மளுக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு. இது வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ எக்ஸிக்யூஷன் பர்மிஷன் கொடுத்துட்டு ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலரில் மாறிடுச்சு. ஸோ எக்ஸிக்யூஷன் பர்மிஷன் வந்து இருக்கு. இப்போ பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸிக் ஃபார்மட் எரர் அப்படின்னு வருது பார்த்தீங்களா. இந்த எரரை வந்து நான் சொல்லணுங்கிறதுக்காக தான் வந்து நான் இந்த வீடியோ போட்டது. ஏன்னா இது வந்து டிஃப்ரெண்ட் ஆர்கிடெக்சர், ரெண்டு ஃபைல்ஸுமே. ஃபைல் கமாண்ட் வந்து இதில் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபைல் கமாண்ட் வந்து இதில் இல்லை. அதாவது இது எது பேஸ் பண்ண ஃபைல் அப்படின்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்எஸ்பி எக்ஸிக்யூட்டபிள் வெர்ஷன் வந்து என்னன்னு போட்டிருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு இது வந்து ஆர்க் வந்து என்ன இருக்குது, அதுக்கப்புறம் இது வந்து என்ன வகையான ஃபைல் அப்படின்ட்டு எக்ஸிக்யூட்டபிள்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் உங்களுக்கு வந்து ரன் ஆகல. ஓகே, இப்போ வந்து நம்ம எந்த மிஷினில், அதாவது இப்போ இன்டெல் மிஷினில் ரெடி பண்ண பேலோட வந்து நம்மளால ஆர்ம் ப்ராசஸரில் போயிட்டு ரன் பண்ண முடியாது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வந்து இங்கே ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்தது வந்து சரி, இப்போ ஏஆர்எம்மோட ஜிசிசியை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆனால் ஏஆர்எம்மோட ஜிசிசியை வச்சு தான் வந்து நம்ம இப்போ அடுத்தது வந்து அதுக்கான பேலோட வந்து எழுத போகிறோம். இது வந்து லினக்ஸில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா எந்த பிளாட்ஃபார்முக்கு, எந்த ஆர்கிடெக்சரில் இருக்கிற ப்ராசஸருக்கு வேணாலும் வந்து நம்மளால C++ பேலோட்ஸ் எல்லாம் வந்து ஈஸியாக எழுத முடியும். விண்டோஸ்லையும் பண்ணலாம், ஆனால் அதுக்கெல்லாம் கொஞ்சம் நிறைய டிபெண்டன்சிஸ் இருக்கு. ஸோ அதனால நம்ம லினக்ஸில் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே நல்லது. இதில் வந்து நீங்கள் 32க்கும் பண்ணலாம், 64 பிட்டுக்கும் வந்து நம்மளால வந்து சி பேலோட்ஸ்லாம் வந்து எழுத முடியும். நீங்கள் மோஸ்ட்லி வந்து இந்த பைனரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ், இந்த சிம்பிள் சி ஃபைல்லாம் கொடுப்பாங்க பைனரி ஃபைல்ஸ்லாம். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 32 பிட்டில் இருக்கும். இதுவே 64 பிட்னா இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதோட அட்ரஸ் எல்லாமே. அவ்வளோதான், மற்றபடி வந்து இதில் வேற எதுவும் இல்லை. அதேமாதிரி ஜிசிசியில் நீங்கள் வந்து கம்பைல் பண்ணுறப்போ ஒவ்வொரு ஃப்ளாக்ஸ் இருக்கும், இசட் ஃப்ளாக்ஸு இந்த மாதிரிலாம் இருக்கும். அதில் வந்து ஏன்னா நம்ம டிஃபால்ட்டாக வந்து ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ இருக்கிற மாதிரி நம்ம பைனரி ஃபைல்ஸ் வந்து ரெடி பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் உள்ளே வந்து சில ப்ரிவென்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக
பிளாக் பண்ணும். ஸோ அந்த மாதிரி கேனரி ப்ரொடெக்ஷன் எல்லாம் வந்து தனியாக எப்படி பைபாஸ் பண்ணுறது, சரி அந்த மாதிரி எந்தெந்த ஃப்ளாக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணால் எந்தெந்த மாதிரி ப்ரொடெக்ஷன்ஸ்லாம் வந்து ஜிசிசியில் இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம ஃபியூச்சர் வீடியோவில் வந்து பைனரி எக்ஸ்ப்ளோரேஷன் சீரிஸ் வந்து பண்ணலான்னு ஒரு பிளான் இருக்குது. ஸோ அப்படி பண்ணுறப்ப நம்ம அதை பற்றி வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணால் ஏஆர்எம் ஜிசிசி வந்து இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா இந்த கமாண்டை மட்டும் நீங்கள் காப்பி பண்ணி நீங்கள் உங்கள் டெர்மினலில் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏஆர்எம் ப்ராசஸரோட ஜிசிசி கம்பைலர் வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிரும். இந்த கமாண்ட் வந்து உங்களுக்கு விசிபிளாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் இப்போ செலக்ட் பண்ணியிருக்கிறது வரைக்கும் மட்டும் போதும். ஜிசிசி மட்டும்தான், நம்ம G++ வந்து கான்சென்ட்ரேட் பண்ணல. இதில் வந்து அவங்க G++க்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது தேவையில்லை. இப்போ வந்து ஆம் அப்படின்னு கொடுத்துட்டு நான் டேப் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து நான் டோட்டலாக இந்த கம்பைலர் இன்ஸ்டால் பண்ணனால இதில் என்ன வேணுமோ என்னால் பண்ணிக்க முடியும். C++ம் பண்ணிக்க முடியும், ஜிசிசியும் பண்ணிக்க முடியும், இருக்கிற எல்லாத்தையுமே பண்ணிக்கலாம். எல்டின்னு ஒன்று இருக்கும் பாருங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் ஏஎஸ்எம் படிக்கிறப்ப வந்து நீங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணுவோம்னா பேலோட வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். ஆல்ரெடி நம்மகிட்ட என்ன இருக்கு, hello.c ஃபைல் வந்து நம்மகிட்ட இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ARM இதில் வந்து என்ன பண்ண போகிறேன், ஜிசிசி மட்டும் யூஸ் பண்ண போகிறேன். ஜிசிசி அடுத்தது வந்து ஸ்டாட்டிக் அப்படின்ற ஒரு கமாண்ட் இருக்குது. இந்த கம்பைலரோட கமாண்ட்ஸ் எல்லாம் எங்கேருந்து நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா இந்த லிங்க்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதிலே வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஆர்குமெண்ட்டுக்கும் எப்படி எப்படிலாம் ஃபங்க்ஷன் ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்டாட்டிக்காக வைக்க போகிறேன். ஏன் அப்படின்னா நம்ம பேலோட வந்து ஒரு இடத்துல நம்ம பில்ட் பண்ணிட்டு பைனரி ஃபைலை வந்து நம்ம எடுத்துட்டு அந்த ஃபைலை கொஞ்சம் சில சமயம் வெளியே கொண்டு போய் நம்ம வேற எங்கேயாவது ரன் பண்ணோம் அப்படின்னா வந்து கரெக்டாக ரன் ஆகாது. அதனால வந்து ஸ்டாட்டிக் கமாண்ட் வந்து யூஸ் பண்ணோம். ஸ்டாட்டிக்கு அதுக்கப்புறம் வந்து மார்ச் அப்படின்னு இருக்கா. இதில் வந்து நான் என்ன பண்ண போறேன்னா ஆர்மோட ARMv7 அப்படிங்கிறத வந்து நான் மென்ஷன் பண்றேன். இந்த ARMv7 அப்படிங்கிறது வந்து என்னன்னா டிஃபால்ட்டா நிறைய இடத்துல யூஸ் பண்ணக்கூடிய அந்த ARM ஆர்கிடெக்சர் வெர்ஷன்ற மாதிரி சொல்லலாம். இங்கே உங்களுக்கு இருக்கும். இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஏன்னா இது வந்து மோஸ்ட்லி அவைலபிளாக இருக்கிற காமன் ஆர்கிடெக்சரோட எக்ஸ்டென்ஷன்ஸ் இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதை நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புரியும். நான் வந்து மார்ச் v7 வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். இது யூஸ் பண்ண அப்படின்னா மோஸ்ட்லி எல்லா ஆண்ட்ராய்ட் மொபைலுக்கும் செட் ஆகும். அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. அடுத்தது hello.c அந்த பைனரி ஃபைல் வந்து என்னவா வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும்னா h2 அப்படின்ற நேம் கொடுக்குறேன். ஓகே, h2 ஓகே 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 என்ன பண்ணா -o. ஓகே, நம்மளுக்கு வந்து இப்போ h2 வந்து கிடச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த h2 போயிட்டு எக்ஸிக்யூட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஏன்னா நம்ம வந்து ARM ப்ராசஸருக்கு உண்டான ஃபைலை வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம உட்காந்து இன்டெல்ல உட்காந்து நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா எக்ஸிக் ஃபார்மேட் எரர் அப்படின்னு வரும். இப்போ என்ன பண்ண போறோம்னா இதை வந்து திரும்ப நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். எங்க அப்படின்னா என்னோட மொபைலுக்கு. ஓகே, h2 डाउनलोड ஆயிடுச்சு. क्लियर करो. ls ஓகே, இப்போ தெரியுதுன்னு நினைக்கிறேன். lschmod +ax h2 இப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் மாறிடுச்சு. ஓகே, இப்போ அடுத்தது h2 அப்படின்னு கொடுத்து நான் அதை ரன் பண்ணேன் அப்படின்னா வணக்கம் நண்பா அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து பேலோட வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இதில் வந்து நான் சும்மா ஹலோ வேர்ல்டு மட்டும்தான் சொல்லியிருக்கேன். இதிலே வந்து நம்ம அடுத்தது எப்படி இதை அடுத்த லெவலுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணலாம், ரிவர்ஸ் கனெக்ஷன் எடுத்துருக்கிறது வந்து மெட்டர் செஷன் வந்து எப்படி அப்டேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்த இது வந்து பண்ணுவோம். ஏன்னா நம்மளுக்கு டெர்மெக்ஸை வச்சா இன்னும் பல வித்தைகளை காட்ட வேண்டிய வேலை நேரங்கள்லாம் இருக்குது. அதனால கூடிய விரைவில் பார்ப்போம். அதே மாதிரி இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். ஒரு சிலருக்கு வந்து டவுட் வந்துருக்கலாம். ஹேக் தி பாக்ஸ் ஓவரால் விளாட்றவங்க எல்லாருக்கும் வந்து ஓகே, நம்ம வந்து ஹேக் தி பாக்ஸ்லேருந்து லின் என்னும் டூலில் வந்து ரன் பண்ணுறோம்ல, அதே டூல் வந்து இந்த இடத்துல ரன் பண்ணால் என்ன ஆகும்
அப்படிங்கிற டவுட்ஸ் வந்து ஒரு சில பேர்த்துக்கு வந்திருக்கும். ஸோ அவங்களுக்காக வந்து இதை காமிச்சிக்கிறேன். linenum.sh இருக்கா, அது வந்து நான் இதில் என்னோட இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் வந்து நான் ரன் பண்ணி விட்டேன்னு வச்சுக்கோங்களேன். சேம் நம்மளுக்கு நார்மல் லினக்ஸ் மிஷின் வந்து எப்படி அந்த பேஷ் வந்து எக்ஸிக்யூட் ஆகுமோ அதே மாதிரி தான் ஆகும். உள்ள வந்து என்னென்ன பைனரிஸ் வந்து உங்களுக்கு உள்ள இருக்கு அப்படிங்கிறதும் உங்களுக்கு அதை வந்து காமிச்சிடும். இந்த டெர்மெக்ஸை பொறுத்தவரையும் உங்களுக்கு எப்படி ரன் ஆகும்னா, இது வந்து ஒரு ஜஸ்ட் எமுலேட்டர் மாதிரி தான் உங்களுக்கு ரன் ஆகும். சரிங்களா? இது வந்து டைரக்டா உங்க மிஷினோட ஷெல்லுக்குள்ள, அதாவது உங்க மொபைலோட ஷெல்லுக்குள்ள வந்து அந்த ஏடிபி ஷெல்லாம் இருக்கும். ஏடிபி ஷெல் இருந்துச்சுன்னா நம்மளால வந்து நம்ம ஆண்ட்ராய்டு மொபைல் கூட வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டச்சில் இருக்க முடியும். இது வந்து டெர்மெக்ஸ் வந்து ஜஸ்ட் ஒரு எமுலேட்டர் மட்டும்தான். ஸோ டெர்மெக்ஸுக்குள்ளே வந்து என்ன பண்ணுன்னா, விர்ச்சுவலாக வந்து உங்களுக்கு இங்கே நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா அப்படின்ற ஃபோல்டருக்குள்ள டேட்டா டாட் டெர்மெக்ஸ் ஃபைல்ஸ் யூசர் பின்னு பேஷ் அப்படின்ட்டு அது விர்ச்சுவலாக வந்து ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுருக்கும். அதாவது எமுலேட்டர் மாதிரி. ஸோ அது மட்டும்தான், அதை வச்சு தான் வந்து உங்களுக்கு நடக்கும். ஸோ உள்ளுக்குள்ளே இருக்கிற மற்ற பைனரிஸு, உள்ளுக்குள்ளே இருக்கிற மற்ற ப்ராசஸ்ஸு, இதெல்லாம் வந்து நம்மளால எதுவுமே பார்க்க முடியாது. இதில் வந்து நீங்கள் linenum.sh இதெல்லாம் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜிபிஎஸ் டீபக் இன்ஃபோன்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உள்ளே என்னென்ன இருக்குன்னு. நான் பார்த்துட்டேன். இதே மாதிரி டெர்மெக்ஸில் இருக்க ஏபிஎஸை யூஸ் பண்ணி நம்மளால் வந்து மொபைல் கேமரா ஆன் பண்ண முடியும், உள்ளே இருக்கிற கான்டாக்ட்ஸ் எல்லாம் வந்து டம்ப் பண்ண முடியும். ஸோ அதையும் வந்து கூடிய விரைவில் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பிஎஸ் கமாண்ட் வந்து போட்டு கட்டுறேன். பிஎஸ் கமாண்ட் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பேஷ் வந்து ரன் ஆகுது, அடுத்தது பிஎஸ்ன்றது மட்டும்தான் ரன் ஆகும். ஏன்னா நம்ம என்ன ரன் பண்ணுறோமோ அதோட மட்டும்தான் காட்டும். உள்ளே இருக்கிற மற்ற அப்ளிகேஷன்லாம் நிறைய ப்ராசஸ்லாம் எடுக்கும், நெட்வொர்க் கனெக்ஷன் டிராஃபிக்லாம் போக வரும், அது காட்டாது. ஆனா இது வந்து ஒரு எமுலேட்டர், நடுவுல இருக்கிற ஒரு விர்ச்சுவல் எமுலேட்டர் மாதிரி. ஸோ இந்த இதுக்குள்ள டெர்மெக்ஸுக்குள்ள என்ன நடக்குதோ அந்த விஷயங்களை மட்டும்தான் வந்து உங்களுக்கு டெர்மெக்ஸ்ல நீங்க வந்து பார்க்க முடியும். மற்றபடி உள்ள இருக்கிற இன்டர்னலா இருக்கிற ஒரிஜினல் ஷெல்ல வந்து நம்மளால வந்து டச் பண்ணல இன்னும். ஸோ அது வந்து ஏடிபி ஷெல் நம்மளுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா, அது வந்து நம்ம உள்ள வந்து அதை டைரக்டா ஆண்ட்ராய்டு மொபைல் கூட வந்து நம்மளால கம்யூனிகேட் பண்ண முடியும். ஏடிபி ஷெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க டெவலப்பர் மோடுன்னு இருக்கு, அதில் போயிட்டு நீங்க வந்து எடுக்கலாம். இன்னும் வந்து ஃபியூச்சர் வந்து நம்ம ஆண்ட்ராய்டு மொபைல் பென் டெஸ்டிங் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போதைக்கு உங்களுக்கு ஏடிபி ஷெல் பத்தின கமாண்ட் ஷெல் பத்தி எல்லாமே ஒரு வீடியோல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஏன்னா அதுதான் வந்து பேசிக். அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த இது எல்லாமே நம்ம பண்ண முடியும். எனிவே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அதே மாதிரி நம்ம பைனரி எக்ஸ்ப்ளோரேஷன் சீரிஸ் அப்போ வந்து பார்க்கலாம். ஏஆர்எம் பேஸ்ட் வந்து எப்படி எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணுறது, வெறும் நார்மலாக எப்படி பண்ணுறது, 32 64, அதுக்கப்புறம் மெமரி ப்ரொடெக்ஷன்ஸ் எப்படி பைபாஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். அதுவும் இல்லாமல் சி மட்டும் இல்லாமல் .NET ஜாவா பைனரிஸையும் பற்றி நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம். எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். With